சினிமாவில் ஆதிக்கம் செலுத்திய ரஜினி, கமல் எனும் இரு இமயங்களுக்கு நடுவில் அவர்களுக்கு இணையான ஆளுமை செய்தவர் கேப்டன் விஜயகாந்த். குறிப்பாக தென் மாவட்டங்களில் மக்களின் நாயகன் என்றால் அது விஜயகாந்த் தான். தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்து அதிரடி ஆக்ஷன் ஹீரோவாக உருவெடுத்தார். விஜயகாந்தின் சண்டை காட்சிகளை பார்க்கவே ரசிகர்களின் கூட்டம் திரையரங்குகளில் அலைமோதும். தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு திரையில் மட்டும் ஹீரோவாக இல்லாமல் நிஜத்திலும் ஹீரோவாக இருந்து மக்களின் மனங்களில் நிலைத்து நின்றவர். ஜெயலலிதா, கருணாநிதி என இரு பெரும் இமயங்கள் அரசியலில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் அவர்களை எதிர்த்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற தனி கட்சி ஆரம்பித்து அரசியலிலும் மக்களுக்காக பாடுபட்டார். கடந்த 2023ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவால் விஜயகாந்த் உயிரிழந்தார். அவரின் இழப்பு தமிழ்நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியது. இந்த நிலையில் தற்பொழுது தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேப்டனின் புகழ் பாடியுள்ளார். சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவரிடம் தாவேகா மாநாடு குறித்த கேள்வி கேட்டபோது அதற்கு கேப்டன் மக்களுக்கான தலைவர், இறங்கி வேட்டியை மடித்து கட்டினார் என்றால் மழை, வெள்ளம், புயல் எதுவாக இருந்தாலும் எதற்கும் பயப்பட மாட்டார். களத்தில் இறங்கி மக்களுக்கு பணி செய்கின்ற ஒரு உத்தமராகத்தான் கேப்டன் வாழ்ந்தார். சம்பாதித்த அத்தனையும் மக்களுக்கு உதவி செய்தவர் கேப்டன். அதனால் கேப்டன் கூட இங்கே யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். விஜயின் மாநாட்டை குறித்த கேள்விக்கு பிரேமலதா இப்படி பதில் அளித்திருப்பது, விஜய் எந்த காலத்திலும் விஜயகாந்தாக மாற முடியாது என்று மறைமுகமாக சொல்லி இருப்பதாக தெரிகிறது.